ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வராகி அம்மா, எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்ச பிறகும் எதுக்காக உனக்கு எது தேவையோ அதை தொடுன்னு சொல்றீங்க அப்படின்னு தானே யோசிக்கிற. உனக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவை, எப்படி தேவைன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அழுத பிள்ளைக்கு தானே பால் கிடைக்கும். அதே போல உனக்கு என்ன வேணும்னு நீ வாய் விட்டு சொல்லி மனசார என்கிட்ட கேட்கும்போது தான் அதை மகிழ்ச்சியோடு நான் உனக்கு அள்ளி தருவேன். அப்படிதான் உனக்கு தேவையானதை இப்போ தொட சொன்னேன். இதை இன்று இரவுக்குள்ளாகவே நிச்சயமாக உன் வீடு தேடி வந்து உனக்கான சகல விருட்சங்களையும் சந்தோஷமாக அள்ளி தரப்போறேன். சகல சந்தோஷங்களும் இனி உன் வாழ்க்கையில பல்கி பெருகத்தான் போகுது என் செல்லமே. இத்தனை நாளா என்னமோ உன்னை பெத்தவங்க அவங்க கடமையை செய்கிறாங்கன்னு தான் நீ நினச்சிருப்ப. ஆனால் சொந்த காலில் நீ நிற்கும் போது தான் காசு பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம், ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் யோசிப்பதும் முடிவெடுப்பதும் வீட்டில் பிள்ளைகளை வளர்க்குறதும் வாழ்க்கையை வாழ்வதும் எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு புரிய வருகிறதல்லவா? இத்தனை நாள் உன்னை பெத்தவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும், வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்றதையெல்லாம் இப்போதாவது யோசித்து புரிஞ்சு நடந்துக்கோ. ஒரு குழந்தை தப்பு செஞ்சா அதை திட்டுறதும் பெத்தவங்க தான். அப்புறம் அந்த குழந்தைய அள்ளி எடுத்து கொஞ்சி தூக்கிட்டு போய் வெளியே வச்சு கொண்டாடுறதும் அதே பெற்றவர்கள் தானே. அதனால தான் எப்பவுமே உன்னை பெத்தவங்களை குறை சொல்லாத. அவங்க செய்கிற எல்லாமே உன் நன்மைக்காக தான் இருக்கும்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நடக்க நான் விடமாட்டேன். இத்தனை நாள் நீ என்னிடம் கேட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது நிறைவேறத்தான் போகுது என் செல்லமே. ஒரு சில விஷயங்கள்ல வேணும்னா நீ நினைச்சது நடக்காம வாய்ப்புகள் தவறி போயிருக்கலாம். நீ ஆசைப்பட்டது கிடைக்காம வாய்ப்புகள் தள்ளி போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. என்ன நடந்திருந்தாலும் எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரியதாக உன் கைகளில் வந்து சேரும். எப்பவும் இந்த உலக மனிதர்கள் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாராவது எதையாவது சொல்லுவாங்க செய்வாங்க. ஆனால் அதுக்காகலாம் அடுத்தவங்களையெல்லாம் நினச்சி நீ உன் மனசில் கவலைப்பட வேணாம். யாருக்காகவும் உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ள வேண்டாம் என் செல்லமே. சொந்தக்காரவங்களையெல்லாம் உனக்கு சுகமானவங்க, உனக்கு சந்தோஷத்தை தர்றவங்க, உறவாக இருப்பவர்களை உயிராக நினச்சது உன்னுடைய தவறுதானே. வாழ்க்கையில் நீ பார்க்குற மனிதர்கள் எல்லாருமே ஒரு வகையில் வழிப்போக்கர்கள் போலதான். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்ச நாள் உன் வாழ்க்கை பயணத்தில் இருப்பாங்களே தவிர கடைசி வரைக்கும் யாருமே உன் கூடவே இருக்க போகிறது இல்லைன்றத இப்போதாவது புரிந்து கொள்வாயா? மன உறுதியோட வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா கடைசி நிமிஷத்தில் கூட வெற்றி உன்வசமாக மாறும். எப்போதுமே மன உறுதியோடு தைரியமாக விடாமல் உனக்கான வேலைகளை சிறப்பாக செய்ய பழகு. ஒவ்வொரு நாளும் உன் மனசுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் கடல் அலை போல வந்து மோதினாலும் அந்த கடற்கரையின் கரையில் ஓரத்தில் நான் நின்று உன்னை காப்பாற்றுவேன்னு முழுசா நம்பு. உயர்ந்த இடத்தில் உன்னை உட்கார வச்சு எல்லாரும் வியந்து பார்க்கும்படி செய்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்து உனக்கானதை கொடுக்க போகிறேன் என் செல்லமே. எப்பவுமே உன்னுடைய எண்ணமும் குறிக்கோளும் உயர்வாகவே இருக்கட்டும். இதுவரைக்கும் நடக்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என என்னை நம்பு. இந்த வராகி அம்மா நிச்சயம் உன்னை சிறப்பான ஆளாகவும் சந்தோஷமான ஆளாகவும் மாற்ற தான் போகிறேன். உன்னை தடுக்க வருபவனை நான் சந்திப்பதற்காக உனக்கு முன்னால் உனக்கு பாதுகாவலாக நான் வந்து நிற்பேன். யாராவது உனக்கு நல்லது செய்ய வந்தா நான் உன் கூட வருவேன். ஆனால் கெட்டது செய்ய வந்தா அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உனக்கு முன்னால நான் வந்து நிற்பேன் என் செல்லமே. எப்போவுமே எந்த காலகட்டத்திலும் எல்லா சூழலிலும் நீ துணிவோடு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன் மனசில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக உன் வாழ்க்கையை வழி நடத்தி செல். நீ நினச்ச எல்லா காரியங்களையும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி தர்றதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். அப்புறமே நீ தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறனே எனக்கு புரியலை. வாழ்க்கையில் எல்லாமே சரியாகும், எல்லாமே சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள் தானே. நான் உனக்கு சொல்கிறத இன்னுமா நீ புரிஞ்சுக்கல? இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போ ஒன்றுமில்லாமல் போக போகுது. ஏன்னா
உன் கர்ம வினைகளையெல்லாம் நீ கஷ்டப்பட்டு கழிச்சிட்ட. இனிமே ஒவ்வொன்றாக உனக்கான நற்பலன்கள் நடக்கத் தொடங்கும். நீ தளர்ந்து போகாதே என் செல்லமே. காலம் மாறப்போகுது, உன் கஷ்டமும் தீரப்போகுது. கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல செய்தியை நீ செவிக்குளிர கேட்க போகிறாய். நீ கவலைப்படாம சந்தோஷமா இருந்தினா நடக்க போறது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே. யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சினா காசு பணம் தான் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதற்கு பதிலாக கவலையில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளையும் ஆறுதலான அன்பையும் கொடுத்தா கூட அதுவும் ஒரு வகையில் உதவிதான். ஏன்னா காசு பணம் பெருசுன்றது எல்லா சூழ்நிலைக்கும் சரியாக வராது தானே. அப்படி பார்த்தா கோடி கோடியாக காசு வச்சிருக்கவன் சந்தோஷமாக தானே இருக்கணும். அவன் மனசில் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் தவிக்கிறத நான் தான் பார்க்குறேன். அதனால தான் எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் காசு பணம் மட்டும் போதாது, நம்பிக்கையும் அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் கொடுத்து பேசி பழகுன்னு சொல்கிறேன். அது கூட பல பேருக்கு வாழ்க்கையில் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னால் முடிஞ்சான இந்த உதவியை செய். இதற்கு பிரதிபலனாக நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் சந்தோஷமான சுகமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தருவேனேன் செல்லமே. நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட நினைவுகள் தரும் சந்தோஷம்தான் அதிகம். ஏன்னா சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவ. ஆனால் அது நிஜமாக இருந்தாலும் சீக்கிரமே முடிஞ்சு போயிடும். ஆனால் நடந்த அந்த நல்ல நிகழ்வுகளை நீ அடிக்கடி நினச்சி பார்த்து சந்தோஷப்படலாம் அல்லவா? நிஜமும் நல்லதும் கொஞ்ச நேரம்தான் நடக்கும். ஆனால் நினைவுகள் சந்தோஷமான விஷயங்களை நீ எப்போது வேணாலும் நினச்சி பார்த்து மனசை சந்தோஷமாக வச்சுக்கலாம். வாழ்க்கையில் துக்கமும் துயரமும் இல்லாமல் வாழணும்னு நீ நினச்சினா அதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோ. முதல்ல உனக்குள் இருக்கும் பயத்தை தூக்கி போடு. உன் வாழ்க்கையில் நீ வேண்டாத விஷயங்களும் உனக்கு பிடிக்காத விஷயங்களும் நீ எதிர்பார்க்காத விஷயங்களும் நடக்கும்போது அது எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் தான் நடத்துகிறேன்றத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எல்லாமே எல்லா சமயத்திலும் எதிர்பார்த்தது போல நடந்துடாது. ஆனால் அப்படி எதிர்பார்க்கறது போல நடக்காத போது ஏதோ ஒரு காரணத்தோட என் நன்மைக்காக தான் என் வராகியம்மா செய்கிறாங்கன்றத மனசில் உறுதியாக புரிஞ்சுக்கணும். நினைக்காதது நடக்கிற போதும் நினச்சது நடக்காத போதும் நீ கவலைப்படக்கூடாது. என் தலைவிதி இப்படி இருக்கே, எனக்கு மட்டும் எங்கேருந்து தான் பிரச்சனை வருதோ, எது நினச்சாலும் அதற்கு எதிர்மாறாக நடக்குதுன்னு நீ அழுது புலம்பாதே. உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் சில நேரங்களில் உன் கைகளில் பணமும் தங்க மாட்டேங்குது. காசு பணம் விரயமாகிக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோ வந்தாலும் எவ்வளவு வருமானம் இருந்தாலும் அதில் கொஞ்சம் கூட கையில் தங்க மாட்டேங்குதே, மிச்சப்பட மாட்டேங்குதுன்னு நீ கவலைப்படும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே. உன் கர்ம வினையின் தாக்கத்தை இந்த சூழ்நிலை குறைக்குதுன்றது தான் அது. அதாவது நீ தவறு செஞ்சா உனக்கு தண்டனை கிடைக்கும்ன்றது போல உன் பூர்வ ஜென்ம கர்மாக்களின் பலனாக இப்போது நீ கஷ்டப்படுவதின் மூலமாக உன் பாவம் எல்லாம் கரைஞ்சு போகுது. இந்த காசு செலவழியுதுன்னா அதன் மூலமாக உன் கர்மாக்களும் கரைஞ்சு போகுது. நீ கஷ்டப்படும் தலைவிதி எழுதி இருக்குன்னா நீ கஷ்டப்படும் போது உன் கர்மாக்களும் பாவங்களும் கரைஞ்சு போகுதுன்றத முழுசா நம்பு என் செல்லமே. இந்த சூழ்நிலை விரைவிலேயே மாறும். இவ்வளவு காசு கஷ்டத்தில் இவ்வளவு பணப்பிரச்சனையில் இருக்கிற நீ மன உளைச்சலுக்கும் ஆளாகிறது எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்கிறது எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டினா துக்கமும் துயரமும் உன்னை பெருசாக பாதிக்காது தானே. நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள் தான் உன்னுடைய பாவத்தை குறைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமே அதை தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இரு. மேற்கொண்டு எந்த பாவத்தையும் சம்பாதிக்காம எந்த தப்பும் தவறும் செய்யாம நல்ல செயல்களையும் நல்ல விஷயங்களையும் நேர்மையா நியாயமா செஞ்சு பழகு. உன்னை யார் குறை சொன்னாலும் அமைதியாயிரு. அவங்களுக்கு சரியான நேரத்தில் நான் நிச்சயமாக பதிலளிப்பேன். அதே நேரத்தில் அடுத்தவங்களுடைய வார்த்தைகளை அமைதியாக பொறுமையாக கேட்டுக்கிட்ட உன்னுடைய பக்திக்காகவும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவும் உன் வாழ்க்கையவும் நான் அழகாக மாற்றுவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் உன்னை விட ரொம்ப வசதியாக சிறப்பாக நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற கஷ்டத்தை நீ சரி செஞ்சது போல வேறு யாராலையும் சரி செய்ய முடியாது. உன் வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாராலுமே வாழ்ந்துவிட முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனால தான்
என் பிள்ளையான நீ இதுக்கு மேலே கஷ்டப்படக்கூடாது, இதுக்கு மேலே துயரப்படக்கூடாதுன்னு உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லது செய்கிறதுக்காகவும் உன் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் மன உளைச்சலையும் போக்குவதற்குமாகவும் உனக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். இனி சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நீ சந்தோஷமாய் வாழுவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். எல்லா நன்மைகளும் இனி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையை நான் அழகாக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே.